கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குறளோவியம் புத்தகத்துல இன்னைக்கு என்ன குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல அப்படின்ற ஒரு அருமையான திருக்குறள். இந்த திருக்குறள் சுற்றந்தலால் அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடிய 527வது குறள். இந்த குறளுக்கு கலைஞர் என்ன ஒரு எக்ஸாம்பிள், அதாவது கதை மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில். அந்த கோயில் வாசல்ல சின்ன பசங்க, அதாவது ஒரு 10-13 வயது நிரம்பிய பசங்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க. சடுகுடு விளையாண்டுட்டு இருக்காங்க, அப்படியே ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு பக்தர் கையில தேங்காயோட வர்றார். அவர் அவர் பின்னாலே தொடர்ந்துட்டு அந்த அந்த பிள்ளைய புற கூடயே வருது. ஏன்னா அவர் கையில இருக்க தேங்காயை செதற்காய் போட போறார். அந்த செதற்காய் போட்ட உடனே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாங்க. அவர் வரும்போது ஒரு இளைஞனும் வர்றான். அந்த ஒரு இளைஞன் கொஞ்சம் இந்த விளையாடு பிள்ளைகளை விட கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மூத்தவன். அவனும் வர்றான். அப்ப அவர் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படி தேங்காயை உடைக்கிறார், செதற்காய் போடுறார். செதற்காய் போட்ட உடனே அந்த குழந்தைகள் புறாம ஒன்று எடுக்குது. ஒரு பிள்ளைக்கு தேங்காய் சில்லோட சின்ன இது கிடைக்குது, ஒரு பிள்ளைக்கு வெறும் சிரட்டை மட்டும் கிடைக்குது, இன்னொரு குழந்தைக்கு தேங்காய் சில்லே கிடைக்கல, இன்னும் 2-3 பேர் நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனா அந்த பையனுக்கு இளைஞருக்கு மட்டும் அந்த அரை முடி விழுந்தது. அவன் போய் எடுத்துட்டு அங்கிட்ட போய் உட்காந்து மதில்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். பக்தர் பாக்குறாரு, என்னடா இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கல, அந்த பையன் அரை முடியும் வாங்கிட்டு அப்படியே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் சொல்லிடுறேன், ஏன்பா தம்பி, இந்த தேங்காயே கிடைக்காத பசங்களுக்கு கூட நீ கொஞ்சம் உடச்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது என்னுடைய திறமைக்கு கிடைச்சது, இது என்னுடைய இதுக்கு ஓடி பிடிச்சி 4 வேகமாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப கொஞ்ச நேரம் அங்கே திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் திரும்பி பார்க்கறான். என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வீட்டில் சாப்பிட்டு இலையை கொண்டு போடுறாங்க. அப்ப அந்த மிச்ச சாப்பாடு அதில் உள்ளுக்க இருக்கு, மேலக்குள்ள எச்சி இலையில இருக்கும் இல்லையா, அதை ஒரு காக்கா பார்க்குது, ஒரு சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே அடுத்த செகண்டு காக்கா அப்புறம் கத்துது, கா கா கான் எல்லா காக்கா வர சொல்லு. அப்போ உடனே ஒரு 10-15 காக்கா வந்துடுது. வந்த உடனே எல்லா காக்காயும் மொத்தமாக உட்காந்து இலையில இருக்கிறத சந்தோஷமா சாப்பிடுது. அப்ப அந்த பக்தர் சொல்றாரு, இப்படி நமக்கு கிடைச்சதை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றது தான்ப்பா உயர்வு, அதுதான் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கை உண்ணும் அந்த இயல்புடையோருக்கே உயர்வு உண்டு இந்த உலகில் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுதான் இந்த குறளோட விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் முடிக்கிறாரு. கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.